சார் வணக்கம். விருதுநகர் தொகுதியில் பாத்தீங்கன்னா கேப்டன் அவரோட மகன் போட்டிட்டாங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கண்டிப்பா கேப்டன் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நானே அவருக்கு தான் ஓட்டு போட போறேன். ஸோ கண்டிப்பா ஜெயிப்பாரு. அருமையா இருக்குங்க, வாய்ப்பு அருமையா இருக்கு. விஜய பிரபாகரன் கேப்டனுடைய வாரிசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் சார் இருக்காரு, விஜய பிரபாகரன் இருக்காரு. ஆனா விஜய பிரபாகரன் அப்படியே விஜயகாந்த் சாயல்லே இருக்காரு. அதை நாங்கள் விட்டு கவனிச்சோம். நாங்கள் சண்முக பாண்டியன் நல்ல ஹைட்டு, அவரும் சாயல்ல இருக்காரு. இருந்தாலும் ஒரு 50% வச்சுக்கோங்க. இவர் 100% இருக்காரு. விஜயகாந்தின் மறு உருவமா இருக்காரு. ஆனா அவருக்கு நல்ல மக்கள் விருதுநகர் மக்கள் தொகுதியில அவருக்கு மக்கள் நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, பாராளுமன்ற தொகுதியில் அவர் ஜெயிச்சாருன்னா விஜயகாந்த் மாதிரியே மக்களுக்கு அனைத்து நலன்களையும் செய்வார். விஜயகாந்த் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் அனைத்து மக்களுக்கும் ரேஷன் பொருட்களை வீட்டையே தருவேன்னு சொன்னார். அது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல இருக்கு. ரேஷன் பொருட்களை வெயிலையும் மழையிலையும் காத்து கிடந்து வாங்குற மக்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை அந்தந்த வீடுகளிலே தருவேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. இருந்தது. ஆனா அது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஒன்று. இப்ப வேற ஒன்றும் இல்லைங்க. கமல் சார் உழைக்கக்கூடிய பெண்களை உழைக்காத பெண்கள்னு சொல்றீங்க, அவங்களுக்கு ஒரு மாதந்தோறும் நான் ஊதியம் வழங்குவேன்னு சொன்னார். அதை மற்ற கட்சிகள்லாம் பிடிச்சி இப்போ மாதந்தோறும் ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. அதே மாதிரி விஜயகாந்த் சொல்றது, சார் சொன்னதுதான் வீடு வீடுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்துருன்னு சொன்னதுதான். விஜய பிரபாகரன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு. தன்னுடைய தந்தைய வார்த்தையை நிறைவேற்றி கொடுப்பாரு. அது மக்களுக்கு மிக மிக பலனளிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹாய், என் பேரு காவ்யா. நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். மெயின் ரீசன் விஜயகாந்த் சாரோட இது பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது இங்கே வந்தோடனே ஒரு குட் வைப்ஸ் ஃபீல் ஆகுது. ப்ளஸ் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். இப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கு 100th டேன்னு. இவ்வளோ நேரம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு 100th டேன்னு. ஸோ கரெக்டாக 100th டே அன்னைக்கு வரும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆமா சார், கண்டிப்பா கேப்டனுடைய பிளெஸிங் அவர் இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் நிறைய அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. கேப்டன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விருதுநகர்ல அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவனுடைய மகன் ராதிகா சரத்குமார் நிக்கிறாங்க, அவங்களும் நிக்கிறாங்க. அவங்களுக்கான பலமும் இருக்கு, இவருக்கான பலமும் இருக்கு. ஏன்னா இவருடைய பிளஸிங் கண்டிப்பா இருக்கு. இவரோட பிளஸிங் எல்லாம் அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. என் பேர் கனிஷ்கானா. நான் பெங்களூர்ல வந்திருக்கேன். நான் கேப்டன் பார்க்க பெங்களூர்னு வந்திருக்கேன். ஆமாண்ணா, எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலி எல்லாரும் கேப்டனோட பெரிய ஃபேனா. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நாங்கள் கேப்டனை பார்க்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு 100வது நாள் செத்தது. அதனால தான் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் தான். அவருக்கு தான் ஓட்டு போட, அவருக்கு கட்சி தான். நாங்கள் மகன் செயலாளர். என் மகன் விஜயகாந்த் கட்சியில் செயலாளர். நாங்கள் விருதுநகரத்தில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ராதிகா சரத்குமார்லாம் நிக்கிறாங்க. தேர்தல் ரொம்ப வேகமா இருக்கு, பிரச்சாரங்கள் அதிகமா இருக்குன்றாங்க. யாரு அங்க ஜெயிப்பாங்க? எப்படி போயிட்டு இருக்காங்க தேர்தல் காலம் விருதுநகர்ல? விஜயகாந்த் கட்சிக்குது. உங்க அப்பா மாதிரி நல்லா வருவாரு, வெற்றி நல்லா அமையும். மக்களோட ஆதரவுலாம் யாரு? அவருக்கு தான் சேரும். எதனால அவருக்கு? அவங்க அப்பா மக்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. இருந்தும் பண்ணாரு, இறந்தும் பண்ணாரு. வணக்கம்மா. வணக்கம்மா. எங்க இருந்து வரீங்க? திண்டுக்கல்ல. விருதுநகர் தொகுதியில கேப்டனோட மூத்த மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுறாருங்க. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களோட ஆதரவுல யாருக்கு? நல்லா இருக்கு. நல்லா வருவாரு, முன்னேற்றத்துல வந்துருவாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எதிர்ப்பு இல்லை, நல்லபடியா வந்துருவாரு. நான் வத்தலகுண்டுல வந்திருக்கேன் பிரதர். நான் எல்ஐசி ஏஜென்ட். என் பேரு ஜாகீர் ஹுசைன். குடும்பத்தோட வத்தலகுண்டுல சென்னைக்கு விஜயகாந்த் ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஆஹா, அருமையான விஷயம். அதாவது கேப்டன் பிரபாகரன் அவருக்கு பெரிய 100வது படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் தள்ளி முள்ளி போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு அந்த மாதிரி டிக்கெட் வாங்கினோம். ஒரு அற்புதமான படம். அவருடைய படங்கள் பூராமே வெரி ஹானஸ்டா இருக்கும். அதாவது அவர் நடிக்கிறது பூராமே வெறும் கெத்தா இருக்கும். அவர் படங்கள் பார்த்துட்டு வந்தாவே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ரமணா படம்னாலும் சரி, புலன் விசாரணையும் சரி, உழவன் மகனாலும் சரி, கேப்டன் பிரபாகரனாலும் சரி, எந்த படமும் அவர் குறையே சொல்ல முடியாது. அதாவது அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அவர் தான். என்னை பொறுத்தவரை இன்னொன்று சொல்லுவேன், நான் தமிழில் வசனம் பேசக்கூடிய நடிகர்கள் 1000 பேர் இருந்தாலும் சிவாஜிக்கு அடுத்து அருமையாக தமிழில் வசனம் பேசக்கூடிய ஒரே நடிகர் விஜயகாந்த் மட்டும்தான். கோர்ட்டு சின்னாலும் சரி, எதுனாலும் சரி, இன்னும் எங்களுக்கு மனசில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு.
கேப்டன் பிரபாகரன் சொல்லக்கூடிய வசனங்களை இன்னமும் நாங்கள் அப்படியே சொல்லுவோம். நாங்கள் தாயும் பெண்தேன், தாரமும் பெண்தேன், பூமியும் பெண்தேன், நம்மளை படைச்சவை எல்லாமே பெண்தேன், அந்த பெண்ணுக்கு இங்கே மரியாதையில் இடத்துல நான் பேச மாட்டேன்னு சொல்லுவார். ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகர் அவர். ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்ல மனுஷன் அவர். அவர் கடைசி வரைக்கும் மக்களுக்கு எவ்வளவோ தொண்டாட்டி இருக்காரு. அவருடைய புகழ் என்றும் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்து இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் தொகுதியில கேப்டனோட மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுறாரு. ஆனா வெற்றி வாய்ப்பு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத சொல்லுங்க. நல்லா வருவாருங்க, நல்ல மக்களுக்கு செஞ்சிருக்காரு, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் நல்ல வழியில அவர் குணத்துக்கு ஒரு இதுக்கு வெற்றி அடைவாருங்க. பிரதர் வணக்கம். விருதுநகர் தொகுதியில கேப்டன் அவரோட மகன் வந்து அதிமுக கூட கூட்டணி போட்டியிடுறாரு பாராளுமன்ற தேர்தலுக்காக. இதுல அவரோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லைண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து இல்லை நம்மளுக்கு கூட. அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு சப்போர்ட் யாரும் இல்லை. இந்த தடவை யாராச்சும் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அண்ணன் வந்து அவங்க பையன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவர் நிச்சயமாக ஜெயிப்பார். அதாவது நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிப்பார். சிங்கம் வந்து எப்பயுமே சிங்கிளாக தான் இருப்பாங்க, கூட்டமாக சேர மாட்டாங்க. அதுதான் அவரோட பாலிசி. அவர் அப்பா வழி மாதிரி தான். அவர் எப்படி அவரோட தனித்துவம் எப்படி இருக்குமோ அவரும் அதே மாதிரி தான் அவர்கிட்டையும் ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த அவரோட வழியிலேயே போனால் எப்பயுமே வெற்றி தான். அவர் இன்னைக்கு அவரோட 100வது நாள். கேப்டன் பிரபாகரன் எப்படி 100 நாள், அதாவது அவரோட 100வது படம் 100வது படம், அதை நினைவுனால தான் விஜய் பிரபாகரன் சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அவரோட பேர்லயே வெற்றி, விஜயன்னாவே வெற்றின்னு அர்த்தம். வெற்றி எப்பயுமே அவர் கூடவே வச்சிருக்காரு. எதுக்கு பயப்படணும்? எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எதிர்த்து நிறைய பேர் போட்டிடுறாங்க இல்லையா? ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது இப்போ என்ன சொல்றோம்னா, போட்டின்றது வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 100 பேர் படிக்கிறாங்கன்னா எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தர் தானே வாங்க முடியும். எல்லாராலையும் ஒருத்தர் விஜய் பிரபாகரன் தான். கண்டிப்பா மக்களோட ஆதரவெல்லாம் கண்டிப்பா. இப்ப வந்து இவங்க இது வரைக்கும் வெளியே தெரியாம இருந்தது இப்போ எவ்வளவு தூரம் வெளியே தெரிஞ்சிருக்குன்னா, மக்கள் எல்லாமே விஜயகாந்த் ஐயா இப்ப எந்த சேனல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். யாருமே சொல்ல தேவையில்லை. யாரும் சொல்லி அவரோட இறந்தப்ப அந்த கடல்லாம் பார்த்துட்டு யாருமே கூட்டணி சேரக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏத்து நிக்கிறதுக்குன்னு. அது கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே போட்டி போடுறவங்க, அதாவது எதிர்த்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அச்சம் கூட இருக்கலாம். அதாவது சொல்லிக்காம கூட இருக்கலாம். இப்ப அவங்க ராதிகா மேம் சொல்லியிருக்காங்க, அவர் என்னோட பையன் மாதிரி தான், இவங்களும் அம்மா மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டின்றது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன, இப்போ இவருக்கு வர ஓட்டை அவங்க தட்டி பறிச்சுக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டை அதுவும் யாரோட இதை இவருக்கு கிடைக்கிற ஓட்டெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சி தான் தீரும்.